ஸோ வெல்கம் டு நம்ம வீட்டு vlogs. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா துபாயில் வந்து ஹேங்கிங் கார்டன்ஸ். ஒரு துபாயிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு பச்சையா அன்னைக்கு சொல்ல போகிறோம். உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 10 dirhams. அப்புறமா இங்கே வந்து ட்ரெயின் சுற்றி பார்க்கலாம், அதுக்கு ஒரு 2 dirhams. ஆமாம், 10 dirhams per person. பட் இதை பார்க்கும்போது செமையாக இருக்குது. சச் a பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன்ல. சவுண்ட் எப்படி இருக்குது, சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு தெரியல கேமரால. பட் அருவி, கோடி அருவி கொட்டுதே எம்எல்ஏ. ஆக்சுவலி இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த அருவியோட சத்தம் செமையா இருக்குது. கேட்கறதுக்கு நல்லாவே ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு சங்கீதம் மாதிரி இருக்குல்ல. ஆமா, சங்கீதம், காதுக்கு தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. லைக் நம்ம ஊர்ல அருவி சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு. நீங்களுமே டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம். நான் ஒரு சஜஷன் கொடுப்பேன். அதுவும் துபாய் எல்லாம் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி சுற்றி பாருங்க, நல்லா இருக்குது. அதுவும் நல்ல ஒரு சில்லான கிளைமேட்ல வந்தீங்கன்னா செமையா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மே அந்த மாதிரிப்பட்ட ஹாட் டைம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சம்மர் வின்டர்ல வாங்க. ஓகேவா, வின்டர்ல வாங்க, செமையா இருக்கும். பட் டு பி ஹானஸ்ட் ஸ்பீக்கிங், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு அருவி தான். பட் இருந்தாலுமே செமையா இருக்குல்ல. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெசர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது செம்மையாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், வாட்டரில் வந்து அப்படியே மீனெல்லாம் ஓடிட்டு இருக்குது, நல்லாவே இருக்குது. குளிருக்கும் நல்லாவே ஸ்டில்லாக இருக்குது இந்த பிளேஸ். சொல்லணும்னா நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, பட் இருந்தாலும் பேசுவோம். நம்ம என் பொண்டாட்டியை காணுமே, எங்கே போனா? ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துல கரெக்டாக இருப்பா, போய் தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கப்புள் ஷாட், ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், செமையாக இருக்கும். ப்ளஸ் அங்கே ஒருத்தர் செடிக்கு தண்ணியும் பாய்ச்சிட்டு இருக்காரு பாருங்க. அந்த இடத்துக்குலாம் நீங்கள் இப்படியே நடந்து போகலாம். இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்படியே போய் மேலே 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 இருந்து கூட டாப் வியூவில் கூட பார்க்கலாம். இங்கெல்லாம் கூட நீங்கள் போகலாம். உங்களுக்கு தெரியுதா, செமையாக இருக்குல்ல. அந்த அருவி பக்கத்துலேயே பார்க்கலாம். உங்களோட கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே டாப்பில் போய் குடிச்சிட்டு வந்துருங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது செம்மையா. பட் அதில் போகிறதுக்கு தான் எப்படின்னு தெரில. போகிறதுக்குள்ளாடி எப்படி பசிச்சிரும், பட் கீழே இறங்குறதுக்குள்ளாடி எப்படியோ வந்து டைஜஸ்ட் ஆகிடும் மறுபடியும். அதனால எப்படியோ பார்சல் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ பைத்தியங்கள் வந்துச்சுன்னா அதுங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சைடில் போய் உட்காந்துடலாம் இந்த மாதிரிப்பட்ட புல் ஏரியாக்களில்.